வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஜப்பானில் ஒரு ஃபேமஸ் கராத்தே மாஸ்டர் இருந்தார். அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆச்சு. ரொம்ப ஃபேமஸ். அவர் அப்படியே இப்போயும் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். அதை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு நாள் அவரோட சீடர் ஒரு நாள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. மாஸ்டர், எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், எனக்கு நிறைய டவுட் இருக்குது, உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் டைம் கொடுக்குறாரு. ஸோ அவர் கேட்குறாரு, மாஸ்டர் நீங்கள் 70 வயசுக்கு மேலே ஆச்சு, நீங்கள் எப்படி இவ்வளோ வித்தைகள் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணுது, எப்படி இவ்வளோ புது புது வித்தைகள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது? எனக்கு 22 வயசு தான் ஆகுது. ஆனால் 22 வயசில் உங்கள் அளவுக்கு என்னால் செய்ய முடியலையே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது மாஸ்டர் சொல்கிறாரு, அப்படியா, நீ சாயந்தரம் சூரியன் அஸ்தமாகிறது பார்த்துருக்கியா? அஸ்தமாகும் போது அந்த வானமே ரொம்ப அழகாக இருக்குமே, அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குமே, பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்துருக்கேனே, ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் சூரியன் உதிக்கும் போது அப்படியே அந்த பனித்துளிகள் எல்லாமே அந்த இலையில் படர்ந்து அப்படியே ட்ராப்பாக கொட்டுமே, அதை பார்த்துருக்கியான்னு கேட்குறாரு. ஓ, பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சூரியன் உதிக்கும் போது அப்படியே அந்த மேகங்கள் மேலே பட்டு கோல்டன் கலராக தெரியுமே, அதை பார்த்துருக்கியான்னு கேட்டார். இவர் ஓ, ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்துருக்கேன் அப்படின்னு. காலையில் இந்த ஆடு மாடெல்லாம் மேய போகல, அப்போ அந்த கண்ணுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் நம்ம இந்த மெடோஸில் அப்படி துள்ளி குதிச்சுட்டு போகும், அந்த அழகாக பார்த்துருக்கியான்னு கேட்குறாரு. இவர் ஓ, அதையும் நான் பார்த்துருக்கேன், நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மாஸ்டர் சொல்லுறான், ஓகே, வெரி குட், நீ இதெல்லாமே நீ பார்த்துட்டே ரசிச்சுட்டே இருந்த அப்படின்னா நீ கண்டிப்பாக கராத்தையில் நல்ல ரிசல்ட் உனக்கு வரவே வராது. நீ இதெல்லாம் ரசிக்கிறது விட்டுட்டு தயவு செய்து ப்ராக்டிஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா என்னோட அதிக லெவலும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது ஒரு ஜோக்ஸ் அப்பார்ட். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஷயத்தை ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதில் கவனம் இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கோம். அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் நினச்ச காரியத்தை செய்ய முடியல, எனக்கு அது வரவே இல்லைன்னு சொல்கிறோம். இது யார் மேலே ஃபால்ட்? அப்போ நம்ம பல விஷயத்துக்கு கவனம் செலுத்துகிறோமா, இல்லை நம்ம செய்ய வேண்டிய காரியத்துக்கு நம்ம என்ன நினச்சோமோ அதை கவனம் செலுத்துகிறோமா, நம்ம தான் பார்க்கணும். நம்ம ஒழுங்காக செய்யாமல் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேயா?